பிறருக்கு தான் செய்த உதவிகளை, தன்னால் பிறர் பெற்ற பயன்களை எந்த சூழ்நிலையிலும் தனிநபரிடமோ பொதுவெளியிலோ பகிராத உத்தம குணம் கொண்டவர் எம்ஜிஆர். அப்பேற்பட்ட வள்ளல் எம்ஜிஆரே கருணாநிதிக்கு நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன், கருணாநிதி ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்றெல்லாம் பேசினார் என்றால் எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு குடைச்சலை கொடுத்திருப்பார் கருணாநிதி. எம்ஜிஆர் இறந்து 37 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்று வரையிலும் தமிழர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். உலகளாவிய புகழுக்கு சொந்தக்காரரான எம்ஜிஆரை கேவலம் அரசியலுக்காக நட்பை மறந்து மலையாளி என்று கடுமையாக விமர்சித்தார் கருணாநிதி. அதற்கு பதிலடியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசியதை கேளுங்க. என்னை அந்நியன் என்றே சொல்லிவிட்டார். என்னை வைத்து பணம் எடுக்கலாம், என்னை வைத்து பணம் சம்பாதிக்கலாம், என்னை பொருளாளராக ஏற்றுக்கொள்ளலாம், என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளலாம், தமிழகத்திலேயே அதிகமான வாக்குகளை பெற்றவன் எம்ஜி ராமச்சந்திரன் என்ற நிலைமையை சொல்லலாம். கொடுத்து கொடுத்து கைது வந்ததால் தான் தெங்கை என்று பெயர் வந்ததோ என்று கருணாநிதி அவர் சொன்னார். அப்பொழுதெல்லாம் என்னை அந்நியன் என்று தெரியவில்லை. மறுநாட்டு இளவரசியில் அவருக்கு நான் ஏற்பாடு செய்து கொடுத்தேன் உரையாடல் எழுத. அப்பொழுது என்னை அந்நியனாக தெரியவில்லை. நான் வாடகை எடுத்து அங்கே குடியிருந்த கோவையில் என்னோடு வந்து வாடகை கொடுக்காம தங்கியிருந்தாரே, அன்று என்னை அந்நியனாக அவருக்கு தெரியவில்லை. இந்த நிலத்தாய் எனக்கு சோல் ஊற்றி வளர்க்காங்கடா. இந்த தாயை விட்டு கொடுத்த அளவுக்கு நான் கோரையிலடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.